வணக்கம். இன்றைய தினம் திரு ஏடகம் என்ற திருக்கல்யாண தலத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஏடகம் கண்டு கை தொழுதலும் கவலை நோய் கடலுமே என்று ஞானசம்பந்த பெருமானால் போற்றி பாடப்பெற்றதும் சமணர்களிடமிருந்து சைவத்தை மீட்டெடுக்க புகழ்ந்துடையதுமாக திருத்தலம். மதுரை மாவட்டத்தில் உள்ள திரு ஏடகம் இங்கே ஏலவார் குழலி அம்மன் சமேதராக கோயில் கொண்டிருக்கிறார் ஏகநாதர். பத்ரிகா பரமேஸ்வரர் என்று அழைக்கப்படும் திரு ஏடகநாதர் சற்றே சாய்ந்த நிலையில் விளங்கும் லிங்க திருமேனி, நாயன்மார்களாலும் பல்வேறு தேவர்கள் முனிவர்களாலும் வழிபடப்பெற்ற அற்புத மூர்த்தி ஆவார். சுவாமியின் கருவறைக்கு இணையாக இடது பக்கத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஏலவார் குழலி அம்மன் கோயில். இந்த அம்பாளுக்கு சுகுந்த குந்தலாம்பாள் என்ற பெயருண்டு. திருவேடகத்தில் வைகை நதி தெற்கிலிருந்து வடக்காக ஓடுகிறது. காசியில் கங்கை நதி இவ்வாறு ஓடுவதால் காசிக்கு நிகரான பெருமை கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஏடகப் பெருமானை மனதில் இருத்தி உள்ளன்போடு தியானித்து வழிபாடு செய்வர்கள் தங்கள் ஆயுள் முழுவதும் காசியில் வாழ்ந்த புண்ணியத்தை அடைவார்கள். இந்த கோயிலில் எழுந்தருளிக்கும் திரு ஏடகப் பெருமானை பிரம்மதேவரும் பராசரர், வியாசர் முதலிய ரிஷிகளும் மற்றும் பலரும் வழிபட்டு வரம் பெற்றதாக தலபுராணம் சொல்கிறது. திருமணம் கூடி வராத ஆண்கள் பெண்கள் இந்த கோயிலுக்கு வந்து சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு அம்பாளுக்கு அணிவித்த பூமாலையை பெற்று தன் கழுத்தில் அணிந்து கொண்டு கோயிலை வலம் வந்து வேண்டிக் கொள்வார்கள். பின்னர் அந்த மாலையை வீட்டுக்கு எடுத்து சென்று சுவாமி அறையில் அல்லது மாடத்தில் வைத்து 41 நாட்கள் கும்பிட வேண்டும். இவ்வாறு செய்து வரும்போது திருமணம் கூடிவிடும் என்பது இந்த பகுதி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் நினைப்பது நிறைவேறும் என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி.